பாண்டியர்கள் காலத்தில் சாதியே கிடையாது. சாதி இல்லாமல் தான் பாண்டியர்கள் இருந்தாங்க. பார்ப்பனிய வருகைக்கு பிறகுதான் இல்ல மாடசாமின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த காளை மாடன் மாடசாமி வழிபாடுகள்லாம் அவங்களுக்கு தொழில் சார்ந்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் காளை மாடன் கோவில் வச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் முத்து மாடன் கோவில் வச்சிருப்பாங்க. முத்துமாரியம்மன் கோவில வேற ஒருத்தர் இது பண்ணுவாங்க. இந்த ஆனாலும் கூட முத்து வணிகத்திலையும் இந்த வர்த்தகத்திலையும் பாண்டிய நாடு செழிப்புற்றதுக்கான ஒரு அரசியல். அப்ப பனியா என்ற வார்த்தை இலக்கிய மரபு சரியா சொல்லாவிட்டாலும் கூட வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பனியான்றவர்கள் மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாண்டியர்கள் சேரனையும் சோழனையும் வென்று தமிழ்நாட்டுடைய பக்கத்து நாடுகளையும் கைப்பற்றி ஒரு நாடாக மாற்றி இருந்தார் என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு என்று தனி நாடா இருக்கு. திருவள்ளுவர் சொல்றார், ஆனா திருவள்ளுவரை கேட்பதற்கு ஆள் அப்படி ஒருவேளை பாண்டியர்கள் தவறு விட்டு இருந்தால் சோழர்கள் அந்த முயற்சி அப்படி எடுத்திருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்தியாவோட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் விட நமக்கான ஒரு நாடு. அப்ப அரசியல் அப்படிங்கிறது மதம் கலந்ததுடைய விளைவு. இன்றைக்கு நம்மளாம் போராடிட்டு இருக்கிறது அரசியல்ல மதம் வேணாம்னு சொல்றது இதனால. அரசியலை மதம் கலந்ததுடைய விளைவு ஒரு மிகப்பெரிய 10,000 ஆண்டுகளுடைய வரலாறு ரொம்ப. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர், மூத்த பத்திரிகையாளர் கென்னடி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். பாண்டியர்களுடைய வரலாறுகளை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பாண்டியர்களுடைய அரசியல், ஏன்னா பாண்டியர்களுடைய பல விஷயங்களை பேசுறதுக்கு, பாண்டியர்களுடைய உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அதனுடைய சாரமானது அவங்களுடைய அரசியலுங்கிறது யார் பக்கம் நின்றது, அது ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பக்கமா இல்லை ஒடுக்கிறவங்க பக்கமா அப்படின்றது தான் இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. பாண்டியர்கள் ஆண்ட பரம்பரை, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல பாண்டியர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது பிழிஞ்சு பார்த்தா என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு பெரிய நீண்ட வரலாறு உடையவங்க. ஏற்கனவே ஒரு 10,000 ஆண்டு காலம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அரை விலங்குகளா மனிதன் வாழ்ந்துட்டே இருந்துட்டு அவன் ஒரு நிலைப்பற்ற சமூகமா மாறும் பொழுது பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா உணவு உபரி கூடும் பொழுது அவனுக்கு என்ன சொன்னா ஒரு இடத்துல தங்கிடுறான், ஒரு சமூக அமைப்பா மாறுறான். இந்த சமூக அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆற்றுக்கரையோரமா இருக்கு. எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அங்கெல்லாம் நாகரிகம் தோன்றுறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான நாகரிகம் பார்த்தா 4 நாகரிகங்கள். இது அரசு நாகரிகம். மற்ற நாகரிகங்கள் அங்கங்கே தோன்றி இருந்தாலும் கூட இது அரசு நாகரிகம். இப்போ இந்த அரசு நாகரிகம் மெசோபொடேமியா. மெசோபொடேமியா மிக பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம். அதுக்கு காரணம் டைக்ரிட்டிஸ் யூப்ரட்டிஸ் நதி, அந்த நதியோரத்தில் அந்த இது இருக்கு. அடுத்த நாகரிகம் எகிப்து நாகரிகம். எகிப்து பார்த்தா பாலைவனம், ஆனா எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா நைல் நதியில வருது. ஆமா. அப்ப அந்த எகிப்தை பற்றி குறிப்பிடும் போதே அது நைல் நதியின் கொடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த நாகரிகம் பார்த்தா சீனா. சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நதி இருக்கும். அடுத்த நாகரிகம் அரபா மொகஞ்சதரா, அது பார்த்தா சிந்து நதியுடைய இது இருக்கும். இப்ப இந்த நதிகளை கடந்து ஒரு நாகரிகம் உருவாகிட்டு கொண்டு இருக்கும் போதே தென் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இங்கேயும் தேவையான அளவுக்கு மழை பொழிவு இருக்கு, நிறைய ஆறுகள் இருக்கு, கிளை ஆறுகள் இருக்கு. ஆனா இவங்க அந்த வேட்டையாடி சமூகத்தில் இருக்கும்போது விலங்குகளோடு சேர்ந்து மீனையும் பிடிக்கப்படுகிறாங்க. இப்போ நீ பண்டைய காலத்து மனிதர்கள் எல்லாமே பார்த்தா மீன் பிடிப்பாங்க, ஏன்னா அது மீனும் ஒரு முக்கியமான உணவா இருந்தது. அப்ப பாண்டிய அந்த தென் தமிழகம், இந்த தமிழகம் முழுக்கவே என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இவங்க இந்த ஆறு, இந்த குளம், ஏரி இதையெல்லாம் விட பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் அவங்கள ரொம்ப கவருது. அப்ப இவங்களுடைய வாழ்வியல் முறையை ஒட்டு மொத்தமே கடலுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க ஒரு இந்த கடல் வணிகத்தை பற்றி பல்வேறு ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடலை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொமிலா தாப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்கள் கடல் படை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. அது பாஷ்யமும் அதை உறுதிப்படுத்துறாரு. அப்ப இதை மாதிரி இந்த கடலை அவங்க மையப்படுத்தி ஆண்டுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா கடல்ல முத்து குளிப்பது, சங்கு குளிப்பது. சங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப மிக விலை உயர்ந்த பொருள். அப்ப இங்க இருக்க சங்கை கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உலக நாடுகள் முழுக்க வர்த்தகம் பண்றாங்க.
இப்போ நம்ம கடந்த முறை சொல்லும்போது சாலமனுடைய அரசவைக்கு அந்த தந்தத்திலான சிம்மாசனம் செய்யறதுக்கு வந்து பாண்டியர்கள் தான் வந்து அவங்க வந்து பினிசியர்களோடு சேர்ந்து வர்த்தகம் பண்றாங்க. அந்த ஈரானிக் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை வந்து இது பண்ண சொல்லிட்டு வேதாகமத்துல வந்து 1 ராஜாக்கள்ல வந்து அந்த வசனங்கள் வரும். அந்த கப்பலோடு அது சேர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து இந்த ஒரு பக்கம் வந்து சாலமனுக்கு கொடுக்குற அதே காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் வந்து ரோமாபுரிக்கு இது பண்றாங்க. அகஸ்துஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இவங்களுடைய இங்கிருந்து போற பாண்டிய நாட்டு அரசு பிரதிநிதிகளை அங்க வரவேற்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சான்றுகள் இருக்கு. அப்ப இவங்க என்னன்னு சொன்னா, இந்த அரசியல் ரீதியாக இவங்க இது பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து செல்வ செழிப்புல இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய விவசாய நிலம்லாம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் பகுதி மட்டும்தான். அங்க இருக்கிற குறைவான இதை இது பண்ணிக்கிட்டு இவங்க ஏறக்குறைய அடுத்து வந்து அவங்க வந்து நாடுகளையே வந்து அந்த வர்த்தகத்தை வந்து பெருகிக்கிட்டே போறாங்க. அப்ப செல்வ செழிப்பா இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த இதெல்லாம் தேவைப்படல, விவசாயம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியருடைய அரசவைக்கு வந்து மெகஸ்தனிஸ் வரார். மெகஸ்தனிஸுடைய டைரி அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாண்டிய நாட்டில் வந்து ஒரு பெண் அரசி வந்து ஆட்சி செய்தா அப்படிங்கிற சான்று இருக்கு. அதை பாண்டியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, பினிஸ்தீருடைய அரசரின் மகள். அது அரசர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து அரசர்கள் மிக உயர்ந்துட்டு ஒரு நிலைக்கு பிறகு அரசர்கள் தான் கடவுள் அப்படிங்கிற சூழல் வந்துட்டது. அப்போ கடவுளா வந்து அரசர். அப்போ அந்த அரசருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரட்டிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசி அவர் சொல்ற. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெண் வந்து பாண்டிய நாட்டுக்கு அரசியா இருக்கிறா அப்படின்னு சொன்னா, இந்த வர்த்தக உறவு மட்டும் கிடையாது, உலகம் கடந்த ஒரு பெரிய பரந்துபட்ட ஒரு சமூக அமைப்பை வந்து பாண்டியர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பாண்டியர் வர்த்தகம் இதெல்லாம் இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது என்ன மாதிரி? அதான் இப்போ அரசியல் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து அரசியல் தொடங்குது. இந்த வணிகத்தை பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிறாங்க. படிப்படியாக அவங்களோட வளர்ச்சி இருக்குது. அதன் பிறகு ஆரியருடைய வருகை வந்து வருது. இப்போ ஆரியர்கள் வருகை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப முன்னாடி இந்த ரிக்வேதத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பனியாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது ரிக்வேதத்தில். அவங்களை பற்றி ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆரியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பனியாக்கள் வந்து அபகரிச்சுக்கிறாங்க, இவங்க செல்வ செழிப்பாக வாழாமல் இருப்பதற்கு தடை செய்கிறாங்க, ஆகவே இந்திரனே நீ அவங்களெல்லாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பனியா என்ற வார்த்தை வந்து இலக்கிய மரபு சரியாக சொல்லாவிட்டாலும் கூட வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இந்த பனியான்றவர்கள் பாண்டியர்களாக இருக்காங்க. பாண்டியா பனியா இந்த வார்த்தை வந்து பக்கத்தில் இருக்கலாம். ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதும்போது அது வந்து பாண்டியா அந்த இன்னும் உச்சரிப்பு இல்லாமல் அது வந்து பனியான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செல்வ செழிப்பு வந்து அவங்கள வந்து ஒரு உறுத்த தொடங்குது. என்னடா இவங்க வரானுங்க இவ்வளோ பெரிய இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணம் மகாபாரதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து பஞ்சமுக அது மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அசுர மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து நிறுத்துறாங்க. அவனை வதம் செய்து தான் கிருஷ்ணர் வந்து இங்கே ஆட்சி அமைக்கிறார். ஆமாம், சரிங்களா? இந்த ஆட்சி அமைப்பு முறை என்ன பண்ணுச்சுன்னா, அதன் பிறகு மறுபடியும் வந்து இவனுக்கு மிகப்பெரிய போர் நடத்தி இவரை விரட்டிடுறாங்க. விரட்டின பிறகு அவர் குஜராத்தில் இருக்கிற இதில் வந்து துவாரகை அப்படிங்கிற இடத்துல வந்து இது பண்ணுறாரு. அதை பற்றி என்னன்னு சொன்னால், அந்த வரலாற்றை சொல்லும்போது என்ன சொல்றான்னு சொன்னால், கடலுக்குள் சங்குக்குள் ஒளிந்து கொண்ட ஒரு அசுரனை கடலுக்குள் சென்று வதம் செய்து கொண்டு வந்து சங்கை கைப்பற்றினான். அந்த சங்கு வந்து விஷ்ணுவுடைய இதுவாக மாறுது. இப்போ அந்த காலத்து போர் முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சின்னங்களை கைப்பற்றுவது. உங்களுக்கான இப்போ முரசு சின்னம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் அவங்களை தோற்கடித்து வச்சா முரசு சின்னம் உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த பாண்டியர்கள் வந்து சங்கை வந்து சின்னமாக வச்சுருக்காங்க. அப்போ இவங்கள 2 விஷயம். ஒன்று என்னன்னு சொன்னால், கடலை பற்றிய அறிவில்லாத ஆட்களாக இருக்காங்க அவங்க. அப்போ கடலை பற்றிய அறிவில்லாதனால இவங்க கடலுக்குள்ளே போயிடுறாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு களத்தில் ஏறி கடலுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கடலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க, அவங்கள வந்து வதம் செய்ய கிருஷ்ணன் வந்து இதை மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் விஷ்ணு புராணம் எல்லாமே
அது சொல்லுது. அப்போ இங்கே வந்து இந்த பண்பாட்டு நிகழ்வு வந்து தொடங்குது. பாண்டியர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு மாதிரி வளமான ஒரு வாழ்வுகளில் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வளமான வாழ்வுகளில் இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த புலவர்கள் இவர்களை போற்றி புகழணும், பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சண்டை போடுவானுங்க. காரணமே இல்லாத சண்டை. ஓ, சண்டை போடுவதற்கான ஒரு அடிப்படை காரணமே இருக்காது. ஆனா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இல்ல ஆனா பாண்டியர்கள் நிறைய நாடுகளை நோக்கி போர்கள்லாம் செஞ்சிருக்காங்க தானே. அதான் இப்போ வந்து கலிங்க போர் இருக்கு. கலிங்கம்ன்றது பக்கத்துல இருக்க ஒரிசா. ம். ஒரிசால பார்த்து சொன்னா தோற்று போயிட்டு மறுபடியும் மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து தக்க வச்சுக்கலாம். ம். அப்ப எந்த நாட்டை கைப்பற்றினாங்க? அவங்க இது வரைக்கும் நாட்டை கைப்பற்றுவதற்கான போர்ன்றது வந்து எதுவுமே நிகழ்ந்ததே கிடையாது. ம். எந்த நாட்டையும் அவங்க கைப்பற்றலாம் கிடையாது. ம். அப்ப இந்த நிலைப்பாடுகளை வந்து என்ன பண்ண சொன்னா தொடர்ந்து இவங்க ஓடிட்டே இருக்காங்க. அப்பதான் சொன்னா முதல் முறையா வந்து பண்பாட்டில் வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. ரிக்வேதத்தில் இருக்க அகஸ்தியரை கொண்டு வந்து தமிழ்நாட்டு தெற்கு நோக்கி வர. அப்ப என்னன்னு சொன்னா மேருமலை வந்து தாழ்ந்துகிட்டோம், விந்திய மலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அதனால நான் போனேன். போயிட்டு வந்து நான் வரும் வரை அப்போ அகத்தியர் வரும்போது அந்த விந்திய மலை தலை குனிஞ்சு இருந்தது. நான் வரும் வரை நிவராத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு நான் திரும்ப போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லுது, அகத்தியர் கதை. இதன் மூலம் அதன் பிறகு என்ன சொல்லுச்சுன்னா, அகத்தியர் வந்த பிறகுதான் இங்கே தமிழ் கற்றுக் கொடுத்து இந்த மக்களையெல்லாம் பண்பாட்டு மயமாக்குனாரு, அவங்களெல்லாம் வந்து சிறப்பான ஒரு நாகரிகத்துக்கு கொண்டு போனாரு அப்படிங்கிற கதையை வந்து இடையிடையே சொல்றானுங்க. அப்ப இப்ப இடையிடையே சொல்லிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா இவருடைய வருகைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்க வந்து சமண மதம் வந்து பரவ தொடங்குது. அப்ப சமண மதம் பரவ தொடங்கினோடனையும் சமண மதத்தை சார்ந்து நிற்பது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சமண மதத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வர்த்தகர்கள், பெரும் வணிகம் செய்பவர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க வணிகம் செய்யறதோடு நிறுத்திக்கங்க, மேற்கொண்டு நீங்க வந்து வேற இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா சமண மதம் நிலத்தை கீறி வேளாண் செய்வது பாவம் அப்படி சொல்லுது. அப்ப சமண மதம் நிலத்தை கூறி வேளாண் செய்வது பாவம் அப்படின்னு சொல்லுது. பார்ப்பனியம் என்ன சொல்லுன்னு சொன்னா கலப்பையை தொட்டால் தீட்டு அப்படி சொல்லுது. அப்ப இவங்க நிலம் சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நிலம் சார்ந்து வாழ்வது, விவசாயம் பண்ணுவதை வந்து சமணத்தை என்னன்னு சொன்னா நீங்க வந்து சிலப்பதிகாரம் காலகட்டங்கள்ல பார்த்துன்னு சொன்னா இல்ல சமணத்துடைய தாக்கத்துல தான் பாண்டியர்கள் அப்படி இருந்தாங்க விழுறாங்க. சமணம் அந்த சமணம் வந்து இவங்களை தாக்க அதே காலகட்டத்திலேயே வந்து வர்ண மதமும் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இது என்ன சொன்னா இந்த சமணத்தை வந்து அரசர்கள் போயிட்டு பார்க்குறாங்க இல்லைங்களா, ஆனால் வந்து இங்கே வந்து வேத மதம் மக்களை நேரடியாக போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணான்னு சொன்னா வேதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிக்க தொடங்குறாங்க. இப்போ சமண மதத்தினை சார்ந்த பாண்டிய மன்னர் பார்த்துன்னு சொன்னா ஏறக்குறைய 1000 பொற்கொள்ளர்களை கொன்று யாகம் நடத்தினான்னு சொல்லிட்டு தகவல் இருக்கு. அப்ப இந்த சமணர்களுக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா தொழில் செய்வது வணிகத்தை தவிர மீது எல்லாம் தொழிலும் வந்து தீண்டத்தகாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே நிலைப்பாடு தான் வந்து பார்ப்பனிய மதத்திலையும் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் வந்து நேரடியா வந்து அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு போர் நடத்துவதற்காக வந்து வேள்வி நடத்துவது, வேள்விக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட போரில் வெற்றி பெறுவதற்காக வேள்வி நடத்துவது அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரிங்க சார். இப்போ குறிப்பா பாண்டியர்கள் அப்படிங்கும்போது பாண்டியர்களை வந்து சில பேர் வந்து பாண்டியர்கள் வந்து எல்லா சாதிகளும் இது எங்க சாதி அப்படின்னு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து என்னன்னா பாண்டியர்கள் வந்து ஒரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பாண்டியர்களை பத்தி பெருமை பேச முடியும், ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிக்கிறாங்க. பாண்டியர் முதல்ல எந்த சாதி, அவர் முதல்ல ஆண்ட பரம்பரையா? இல்ல, பாண்டியர்கள் காலத்தில் சாதியே கிடையாது. சாதியே கிடையாது. சாதி இல்லாமல் தான் பாண்டியர்கள் இருந்தாங்க. பார்ப்பனிய வருகைக்கு பிறகுதான் சாதியம் வருது. அதாவது வந்து சமணர்கள் இருந்தபோது கூட வணிகம் சாதனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காலை இருக்கு இல்லைங்களா, ஜிபு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது சைனா அந்த பட்டு பாதை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பாண்டியர்களுக்கான ஒரு பாதை இருந்தது. ஒரு அந்த பொருட்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வரிசையாக காலை போகும். நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் தான் முத்தாரம்மன் ஆலயம் இருக்கும். அது சிறப்பு பெற்றதாக இருக்கும். முத்துல ஆரம் செய்து அந்த வழிபடுவது என்பது முத்தாரம்மன் ஆலயம் பரவலாக இருக்கும். அதே மாதிரி காளை மாடன்னு பேர் வச்சுருப்பாங்க, இல்லை மாடசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க.
இந்த காளை மாடன் மாடசாமி வழிபாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு தொழில் சார்ந்து இருந்தது தான். இப்போ இந்த வழிபாட்டு முறை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அதன் பிறகு பார்ப்பனை வரதுக்கு பிறகு வந்து இந்த சாதிய படிமானங்கள் என்றவங்க அங்கங்கே நின்றுடுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் காளை மாடன் கோவில் வச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் முத்து மாடன் கோவில் வச்சிருப்பாங்க, முத்து மாரியம்மன் கோவிலை வந்து வேற ஒருத்தர் இது பண்ணுவாங்க. இந்த ஆனாலும் கூட இந்த முத்து வடிகத்திலையும் இந்த வர்த்தகத்திலையும் வந்து பாண்டிய நாடு செழிப்புற்றுறதுக்கான ஒரு அரசியல் காரணம் இது. அப்ப இதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முதல்ல வந்து விவசாயம் பண்ணாத நீ, அது பூமியை கீறணும்னு சொன்னா அதுக்கு வலிக்கும், அதெல்லாம் பாவம், அந்த பாவத்தை சமணம் போதிக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க அதை அந்த கலப்பையை தொட்டாலவே தீட்டுதான், அதுவும் பாவ செயல் அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து இதுல இருந்து ஒதுங்குறாங்க. ஒதுங்கிட்டு என்ன பண்ண சொன்னா முழுக்க முழுக்க வந்து வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அப்ப இவங்களை கேட்பதற்கான ஆட்கள் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சங்க இலக்கிய புறநானூறு பாடல்கள் மட்டும்தான், அந்த சங்க இலக்கியங்கள் தான். அதுல ஒரு புலவர் சொல்றாரு, ஐயோ என்னையா பண்றீங்க, நான் அதாவது இந்த பாண்டி நாடு பெரும்பாலும் பூமிகள் வந்து வானம் பார்த்த பூமி, விவசாயத்துக்கு ஏற்ற பூமி கிடையாது. அப்ப நீ என்ன பண்ற, நீ வந்து குலவிட்டு இது பண்ணு, இதெல்லாம் செய்யாருன்னா நாளைக்கு சந்ததி வந்து ரொம்ப இதுவாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மன்னர்களுக்கு வந்து வேள்வி நடத்துவதற்கு தான் வந்து பெரும்பாலான நேரம் இருந்ததை தவிர இதை குறித்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு கூட அவங்களால முடியல. இப்ப இந்த சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப லேட்டு தான் இவங்க பாண்டியர்கள். ஒரு இதில் வரலாற்று ரீதியாக சொல்றாங்க, பாண்டியர்களுடைய அடுத்த தலைமுறையாக தான் இவங்க இருக்கணும் அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப இந்த தத்துவ போராட்டம் பார்த்துன்னு சொன்னா இவங்க இந்த தமிழ் மன்னர்களுக்கான ஒரு சரியான தத்துவம் கிடைக்கல. அப்படி தத்துவம் கிடைக்கிறதுனால ஒரு அமைப்பா அவங்களால வந்து நிற்க முடியல. இப்போ இதே பார்த்துன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்துன்னு சொன்னா ஏதென்ஸுக்கும் இவங்களுக்கோ வந்து தொடர்ந்து போர் நடந்தது, ஸ்பார்ட்டாக்களுக்கும் தொடர்ந்து போர் நடக்குது. ஸ்பார்ட்டாக்களுக்கும் இவங்களுக்குமான போர் சீனத்தில் பார்த்துன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய நீண்ட போர், எப்போ பார்த்தாலும் போர் செய்துன்னு இருப்பாங்க. சூ மன்னரும் சீன் மன்னரும் வந்து போர். கடைசியில் அந்த சீன் மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா, சூ மன்னரை தோற்கடித்து அந்த சீனத்தை வந்து ஒரு பெரிய இது நாடா மாத்திடுறான். அவன் பேரில் தான் அது சீனம் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப அதை போல வந்து பாண்டியர்கள் வந்து சேரனையும் சோழனையும் வென்று தமிழ் தேசத்தையும் தமிழ்நாட்டுடைய பக்கத்து நாடுகளையும் கைப்பற்றி ஒரு நாடாக மாற்றி இருந்தார் என்றால் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு என்று தனி நாடா இருந்திருக்கும். ஆனா அதற்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவனுங்க வந்து இந்த இது பண்ணல. காரணம் என்னன்னு சொன்னா இப்போ சீனத்துக்கு வந்து கன்ஃபியூசியஸுடைய தத்துவம், அப்ப எங்கேயும் வந்து தத்துவம் இருந்தது நமக்கு, இது புத்தனுடைய தத்துவங்கள் இருந்தது. ஆனா சாக்ரட்டிஸ்க்கு வந்து பிளாட்டோவும் அரிஸ்டாட்டலும் சீடர்களாக அமைந்து அரசியல் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி புத்தருக்கான கெடுவாய்ப்பாக புத்தருக்கான சீடர்கள் வந்து யாரும் கிடைக்கல. அப்படி கிடைக்காதுன்னு சொன்னா இவங்களுக்கான ஒரு தத்துவம் இல்லாதனால இவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து வந்து வெறும் போர் செய்வது. அந்த போரை கூட 3 விதமான போரா அவங்க வந்து இது பண்றானுங்க. அந்த போர் என்ன சொல்றதுன்னா, ஒரு போர் வந்து லோக இது, இன்னொன்று வந்து புகழுக்காக ஒரு போர், நாட்டை பிடித்து இதுக்காக ஒரு போர், பொருளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு போர், மூன்றாவது நாட்டை பிடிப்பதற்கான ஒரு போர். இப்போ அந்த நாட்டை பிடிப்பதற்கான போர் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டை பிடிப்பதற்கான போர் வந்து நடத்துவதற்கு பார்ப்பனர்கள் அனுமதிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை இந்த நாட்டை பிடிப்பதற்கான போர் நடத்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னா தர்ம வளம் அப்படின்னு சொல்றாங்க, தர்ம விஜயம். தர்ம விஜயம்ன்றது என்னன்னு சொன்னீங்கன்னா போயிட்டு சண்டை போட்டு வந்துடுறது, அது வந்து புகழுக்காக, அதே ஒரு மாதிரி. இன்னொன்று வந்து கொள்ளையடிப்பதற்காக இது பண்ணுறது. இப்போ மூணாவதாக பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா நாடை பிடிப்பதற்கான ஒரு போர் இருக்கு இல்லைங்களா, அந்த போரை வந்து இவங்க விற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒருவேளை இவர்கள் வந்து நாட்டை பிடிப்பதற்கான ஒரு போரை நடத்தி இவர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்றால் நமக்கு வந்து இங்கே வந்து இது இருக்காது, இவங்க தனியாக இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. அப்போ சித்தாந்தமாக பார்த்துன்னு சொன்னேன்னா இவங்களுக்கான ஒரு சரியான அரசியல் இல்லாமல் இருந்தது தான் வந்து பாண்டியர்களுக்கான ஒரு இது. இவர்களுக்கான சரியான அரசியல் இல்லாதனால என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு கையில் வந்து ஒரு தத்துவமே இல்லாமல் இருந்ததுனால என்னாச்சுன்னு சொன்னால், இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சமணர்களையும் வர்ண மதத்தையும் வந்து அவங்க கை கொண்டு அந்த மதத்தினுடைய நிலையாக மாறிடுறாங்க. அவங்க அரசியலில் நிகழ்ந்தது தான். ஆனால்
அதன் பிறகு லேட்டா வந்து திருவள்ளுவர் வர்றாரு. ம். திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. ஆனா திருவள்ளுவரை கேட்பதற்கு வந்து ஆள் இல்ல. அவர் வந்து ஒரு குரல்ல சொல்றாரு, ஏம்பா செடிலாம் சின்னதா இருக்கும்போது எல்லாம் முடிச்சிருங்கப்பா, அது பெருசா மரமாயிடுச்சுன்னு சொன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து அதை கேட்பதற்கு வந்து ஆள் இல்ல. ம். அப்ப இல்ல இப்ப பாண்டியர்கள் வந்து பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாங்க. பெரிய ஒரு நாடுகள்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பல ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும், இந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி எதனால ஏற்படுது? அதான் இப்ப பாண்டியர்கள் வச்சுன்னா முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த லோக விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, ம். இத வந்து ஒரு அவர்களுக்குள்ளாக அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை வந்து ஊக்குவிச்சாங்க. ம். இப்ப நீங்க வந்து நான் வந்து ரஷ்யாவை போய் பிடிச்சிருந்தேன்னா ரஷ்யா அவனுடைய நாடா இருக்கலாம். நான் ம். வந்து இங்க இருக்க தாம்பரத்தை போய் பிடிச்சேன்னா தாம்பரம் என்ன ஆக போகுது நமக்கு? அங்க இருக்கிற இது. ம். இப்ப இவன் என்ன பண்ணான் முழுக்க முழுக்க வந்து இப்படி சொந்த சகோதரர்களுக்குள்ள சொந்த அந்த மண்ணுக்குள்ளேயே சண்டை பாண்டியர்கள் பலவாறு பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதுல பார்த்துன்னு சொன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, "நீ சண்டைக்கு போ, ஆனா செய். ஆனா நீ வந்து வணிகம் தான் செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் "நீ சண்டைக்கு போ, சண்டைக்கு போணும்னு சொன்னா நீ வேள்வி நடத்தணும். வேள்வி நடத்துறதுக்கு எனக்கு வந்து நிறைய பணம் வேணும்." ம். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாச்சுன்னா, இது நாளடைவில வந்து இவங்களுடைய பலகீனம் வந்து தெரிஞ்சு இவங்க வந்து இந்த மத சார்பா நின்று இது பண்ணும்போது, மிக ஈஸியா வந்து நாயக்கர்களுடைய இது வருகை. வந்து வருகை வந்து உள்ள வந்துருது. வந்த பிறகு எந்த நாட்டை சொந்த நாடாக மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்களோ, அதே பாண்டியர்கள் வந்து அவர்களுக்கு வந்து கப்பம் கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாயிட்டாங்க. நாயகர்களுக்கு. அப்ப இது இது இந்த வரலாற்றில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, எங்கெல்லாம் நமக்கு இதுவா இருந்துச்சுன்னா, முதல் காரணம் வந்து இந்த அரசர்களுக்கான இப்ப சீனத்துக்கு கன்ஃப்யூசியஸ் உடைய தத்துவம் இருந்ததை போன்று, இங்க தமிழர்களுக்கான ஒரு தத்துவம் இல்லாம போச்சு. ம். லேட்டா திருவள்ளுவர் வந்தாலும் கூட, திருவள்ளுவரை வந்து ஏற்றுக்கொள்ள அளவுக்கு வந்து அங்க வந்து நிலை இல்லாத சமூகத்துல. போச்சு. சங்க இலக்கிய புலவர்களை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அகநானூர்ல வந்து சண்டைக்கு போனா அந்த மன்னரை வாழ்த்தி பாடுவது என்பதும், ஏதோ ஒரு சிலர் வந்து ஆ சொல்லுவாங்க, "இது தப்புங்க, எல்லாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றது சில பாடல்கள் தான். மீதிலாம் பார்த்தா, "எங்க மன்னர பார்த்தீங்களா? இவர் வந்து இப்படி, அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு. அரசர் புகழ வேண்டும் இது அந்த புலவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக போர் செய்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஓ! இது வந்து அ பழைய பண்டைய வரலாற்றில் நெடுக அது இருக்கும் அது. ஏன்னு சொன்னா, ம். ஏதென்ஸ்லா இருக்கட்டும், இல்லாட்டி வேற எந்த நாடா இருக்கட்டும், எந்த நாட்டில எல்லா நாட்டிலும் வந்து சிறு குழுக்களாக அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது என்பது இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தான் வந்து நமக்கான இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொழி அப்படியே இருந்தது. ம். இப்ப மெசொப்பொட்டேமியா நம்ம சொல்றோம். மெசொப்பொட்டேமியா சீனா இது ஈரான் உட்பட. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது பல இடம் கைமாறிய ஒரு நாடு. ம். பல பேர் அத ஆட்சி செய்றான். ரோம்லேருந்து வந்து ஆட்சி செய்றான், அங்கேருந்து வந்து ஆட்சி செய்றான். அப்படி அப்பவும் கூட நிலை பெற்ற ஒரு நாடா இன்னைக்கு வரைக்கும் அத நிக்க வச்சிருக்கானுங்க. ம். ஆனா நம்மளால வந்து அதே மாரி பண்ண முடியல. ம். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர்கள் வந்து ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு குறிப்பை வந்து கையில சரி. இப்ப எனக்கு நாயக்கர்கள் எப்படி பாண்டியர்களை வீழ்த்துனாங்க? இப்ப இவங்க வந்து வெறும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க இல்லைங்களா? ஆமா. சண்டை போட்டுருக்கும்போது வந்து இப்போ 2 பேர் சண்டை போட்டுருக்கும்போது, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பலம் தேவைப்படும்போது அவங்கள கேட்கிறது. இப்ப அவங்க என்ன பண்ணா 2 பேரும் சேர்ந்து அவன அடிக்கிறது. அதுக்கான பலனா வந்து அதை வந்து இவங்க எடுத்துக்கிறது. ம். இது நம்ம ஆட்களை தான் நம்ம இது பண்றோம். அதனால வந்து அவனுக்கு தான் வீழ்ச்சி அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ம். அப்ப என்னாச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனும் வந்து இடம் பிடிக்க தொடங்கிட்டானுங்க. இப்போ நீங்க சோழர்கள் காலத்துல பார்த்தேன்னு சொன்னா, சோழர்கள் வந்து அது வரலாறு ரீதியா பார்த்தா ஒரே ஒரு ஊர் மட்டும் தான் இருக்கு. தமிழர்கள் வந்து ஒரு நாட்டை போய் பிடிச்சு அந்த நாட்டுல ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு வரலாறு தான். சோழர்கள் ஆந்திராவை இந்த கடப்பா பகுதிய ஆளுகை செய்தாங்க அப்படிங்கிற சான்றுகள் இருக்கு. அவங்க ம். வந்து சோழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட, சிறிது சிறிதாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மொழி அடையாளங்களை இழந்து அவர்களும் தெலுங்கர்கள் ஆயிட்டாங்க. ம். ஆனா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து கரிகாலன் பரம்பரை அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா அதன் பிறகு அவங்களுக்கான கல்வெட்டு, அவங்களுடைய மொழி எல்லாமே வந்து ஏறக்குறைய தெலுங்கா மாறிடுச்சு. ம். இது மட்டும் தான் நம்மளுக்கு ஆதாரமா வந்து இருக்கு. மற்ற இது பார்த்தீங்கன்னா, இவங்க படையெடுத்தாங்க. கலிங்க போர் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கலிங்க போர்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முறை தோற்று போய் மறுபடியும் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற பிறகு அந்த நாட்டை வந்து கைப்பற்றலாம். ம். பக்கத்துல ஒரிசா. அந்த கலிங்கத்த போயிட்டு அப்புறம் மகத போர். மகத போர் பார்த்தீங்கன்னா, மதுரையை குறிப்பிட போர். அந்த போர்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மன்னர் மதுரையிலேருந்து மிகப்பெரிய படையை திரட்டிட்டு, இதுவா வந்து துவாரகாவ வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு பெரும் படையோட போறான். இடையில வந்து மனசு மாறி திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொல்லுது. ம். அப்ப இவங்க வந்து எனக்கான ஒரு தேசம் வேணும். அந்த தேசத்துக்கான மொழி அடையாளம், இந்த தேசத்துக்கான ஒரு பண்பாடு, இந்த தேசத்திற்கான ஒரு மதம். இதுல என்ன இதுன்னு சொன்னா, மற்ற நாடுகள்லாம் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அரசர்களே கடவுளாயிட்டாங்க. ஆமா. அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா,
அரசர்களை விட ஒரு மிக சிறந்த ஆட்களாக வந்து இவங்க இருக்காங்க. கடவுளோட பாதை அமைக்கிற ஆட்களாக மாறிட்டாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், இந்த நாடு பிடிக்கிற போர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. மறு உலகம் இருக்குது. அந்த மோட்சத்தில் வந்து நீங்கள் இது பண்ணி போக முடியாது. நீங்கள் மகாபாரத கதையில அந்த இதில் வந்து பகவத்கீதையில் வந்து கடைசியாக அர்ஜுனனை பற்றி சொல்லும்போது அவன் வந்து சத்திரியனுடைய இதுவை கேட்டு அவன் நடந்துக்கிட்டான். போர் தொடுப்பது அவனுடைய அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுடைய போர் தொடுப்ப அறம், ஒரு நாட்டை பிடிப்பது அறம் கிடையாது. அப்படி செய்தன்னு சொன்னால் நீ வந்து இதுக்கு போக மாட்ட, வீர மரணம் அடைய வந்து அந்த நிலையை எட்ட முடியும்னு சொன்னோம். இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் என்னாச்சுன்னு சொன்னால், அடைய போய் நம்ம ஏன்பா மோட்சத்துக்கு போகிறது தவிர்க்கிறது, நம்ம பேசாமல் இப்படி இருந்துடலாம், எதுக்கு அந்த நாட்டை பிடிக்கிறது, அப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த மோட்சம் அந்த இதுவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேதங்கள் உருவாச்சோ அப்போது அந்த வேதங்கள்லேருந்து உருவான அந்த விஷயங்களை வந்து ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக கைப்பிடிச்சிடுறானுங்க. அப்போ இங்கே வந்து ஆன்மாவை பற்றி பேசுகிறானுங்க. நீங்கள் கோட்டை கொடுத்துன்னு சொன்னால் அங்கே போகும். அப்போ இந்த நிலையை வந்து இவங்க வந்து முழுசாக நம்ப தொடங்கினுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்களுடைய தன்மை வந்து முற்றிலுமாக மாறுது. அதன் பிறகு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அவங்க வந்து கடலை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்தவர்கள் கடலிலிருந்து விடுதலை பெறுறாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹார்முஸ் நீரிணை தெரியும், இங்கே இருக்க திரிகோணமலை தெரியும், வங்கக்கடலுடைய பிரச்சனை. கடல் வந்து அவ்வளோ பெரிய அந்த கடலை வந்து 10,000 ஆண்டுகளுக்கு இப்போதைய கடல் பார்த்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதாவது விடுதலை புலிகள் தோற்றுப்படுவதற்கு காரணமே திரிகோணமலை. திரிகோணமலை இப்போ ஹார்முஸ் நீரிணை இருக்கு இல்லைங்களா, அதே அமைப்பு தான் திரிகோணமலை. அந்த கடலை, அந்த திரிகோணமலையை கையில் வச்சுட்டு இருக்கவங்க வந்து அந்த கடலை வந்து ஆட்சி செய்யலாம். அப்போ பாண்டியர்கள் வந்து ஒட்டுமொத்த கடலையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மிகப்பெரிய இதுவாக இருந்தது. முதல்ல இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அரசியல் என்ன அரசியல் சொன்னால், சேர சோழ பாண்டிய நாடுகளை எல்லாம் இணைச்சி வேளாண் தொழிலை வந்து வளப்படுத்தியிருக்கணும். அப்போ வந்து வேறு மாற்றுத் தொழில் கிடையாது, அந்த உணவுக்கான ஒரே இது இப்போ மாதிரி நம்மளுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க வேளாண் தொழிலை வந்து ரொம்ப ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு தான் கரிகாலன் வந்து இந்த காவிரியை வந்து இதை வந்து தடுத்து அணை கட்டுறதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருந்து கூட அவங்க வந்து அதை செய்யலை. ஏன்னா உணவு என்பது வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா இது உணவு என்பது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உழவை பற்றி வந்து வள்ளுவர் பாடும் பொழுது கூட அதை அவங்க யாரும் செவிமடுக்க தயாராக. இது அரசியல் அப்படின்னு சொன்னால், பாண்டியர்கள் தோற்று போனதற்கான அடிப்படை காரணி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, சமண மதம், பார்ப்பனிய மதம். சமண மதத்துடைய அரசு அறிவியல், சமண மதத்துடைய பொருளாதார கொள்கை, சமண மதத்துடைய கருத்தியல் அரசர்களை வந்து பாதிச்சு. அந்த இவர்கள் இருக்கும் பொழுதே பார்த்தேன்னு சொன்னால் பார்ப்பனிய வருகையும் பெரிய மாற்றம் வந்துச்சு. அப்போ முதல்ல என்ன பண்ண வந்த உடனேயும் அவங்க முதல் செய்த வேலை என்னன்னு சொன்னால், மொழி கலப்பு. தமிழ் வந்து நீங்கள் ஏறக்குறைய தொல்காப்பியத்திலேயே வந்து 1-2 விழுக்காடு வந்து வட இந்திய சொல் இருக்கு. நீங்கள் இது சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விழுக்காடு வந்து வட சொற்கள் வந்துடும். அப்போ இவங்க என்ன சொன்ன, இவங்க வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போகிறது கிடையாது. ஆனால் அந்த பார்ப்பனியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மதங்களுடைய வேள்விகளையும் சடங்குகளையும் நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு அச்சமூட்ட ஒரு நெருப்பு, அவங்க நெருப்பு எறிகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. நெருப்பில் வந்து கடவுள் வராரு, மேலே போகுது. அது ரெண்டாவது நீ செத்துட்டுன்னு சொன்னால் மேலே போயிடுவேன். இன்னைக்கு வேற பெரிய அந்த சில மதம் சார்பற்ற நாடுகளில் வந்து நீ மேலே போவ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து மேலே போகணும், கடவுள்கிட்ட போயிடணும், நம்ம செத்துட்ட பிறகு வீர சொர்க்கம் அடையணும். அந்த வீர சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பரந்துபட்ட ஒரு தேசத்தை அமைப்பதற்கான இதை வந்து இவங்க தடை பண்ணுறாங்க. இந்த ஒருவேளை இவங்க வந்து எனக்கு வீர சொர்க்கம்லாம் வேணாம், என் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், தமிழகம்னு ஒரு நாட்டை அமைக்கணுன்ற முடிவோட அதுக்கான வாய்ப்பு வந்து பாண்டியர்களுக்கு தான் இருந்தது. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் கிடையாது. ஆனால் பாண்டியர்கள் அப்படி வென்று இது பண்ணியிருக்கோம். அப்படி ஒருவேளை பாண்டியர்கள் தவறு விட்டு இருந்தால் சோழர்கள் அந்த முயற்சி எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு இந்தியாவோடலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கான ஒரு நாடு இருந்திருக்கும். அப்போ அரசியல் அப்படிங்கிறது மதம் கலந்ததனுடைய விளைவு.
இன்றைக்கு நம்மலாம் போராடிட்டு இருக்குது அரசியலில் மதம் வேணான்னு சொல்றது இதனால தான். ம். அரசியலை மதம் கலந்தனுடைய விளைவு ஒரு மிகப்பெரிய 10,000 ஆண்டுகளுடைய வரலாறு வந்து ரொம்ப மிக எளிதாக வீழ்த்தப்படும். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டெல்லாம் வந்து இது ரோமாபுரிக்கு கப்பல் அனுப்புனா, அங்கே வந்து அகஸ்தஸ் கிட்டையும் சீசர் கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருந்தான். எங்கள் தாத்தா வந்து சாலமோனுக்கு வந்து பொருள் அனுப்புனா, எல்லாம் பேசலாம். ஆனால் அதை தக்க வைத்துவதற்கான ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இதுதான் வந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சி. நம்ம என்ன பண்ண சொன்னோம், இந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சின்னு சொன்னால் அடுத்தடுத்த மன்னர்களுடைய வரலாறு இருக்கு இல்லைங்களா, கலப்பரெல்லாம் அதோட வந்து அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா கணையாழி யாழிச்சூழ் உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற நாடுகளில் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு சிறப்பு பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்நாட்டை 3 பக்கமும் வந்து கடல் சூழ்ந்திருக்கும். அப்போ அந்த யாழி அப்படின்னு தான் இந்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தமிழ்நாட்டை ஒரு மோதிரையும் போல இது பண்ணுச்சு. இதை வந்து இவங்க வந்து பயன்படுத்தின முறை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாண்டியர்கள் தோற்று போனாங்க. பாண்டியர்கள் தோற்று போனது காரணம் வந்து பெரும் பொருளாதாரம். அப்போ வந்து முத்து குளிக்கிறது சங்கு முத்து குளிப்பது என்பது வந்து முத்தும் சங்கும் சேர்ந்து வந்து இதில் மட்டும்தான், கொற்கையில் மட்டும்தான் நடந்தது. குஜராத்லேயும் உண்டு, கடலோரங்களில் சங்கு கிடைக்குது, அங்கே சங்கு மட்டும் தான் கிடைக்கும், முத்து கிடைக்காது. அப்போ இவங்க வந்து பார்த்தா கிளியோபட்ரா வந்து அந்த முத்தை வந்து வைனில் போட்டு கலக்கி குடிப்பாங்க அப்படின்லாம் வந்து செவி வழி செய்திகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு, ஆனால் இந்த முத்து அங்கே போச்சு அப்படின்றதுக்கான ஆதாரம் இல்லையா அது. ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு தேசத்தை உருவாக்கி விட்டு அந்த தேசத்தை வந்து ஒரு மிக குறுகிய அந்த மத நலன்களுக்காக விட்டு கொடுத்துட்டு அவங்க இழந்துட்டாங்க. அப்போ ஒரு மதம் வந்து அது எவ்வளோ பெரிய தேசமாக இருந்தாலும் மிக எளிதாக அழிச்சிடும். இதுக்கு நம்ம பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் சமண மதம். அவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்படலாம். சரிங்க சார், பாண்டியர்கள் பற்றி நம்ம முதல் பகுதியிலே பேசியிருந்தோம். பாண்டியர்களை வந்து ஒரு வில்லனாக சித்தரிக்கிற ஒரு மனோநிலை தமிழ்நாட்டில் திரைப்படங்களில் பொன்னியின் செல்வன் படங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கருப்பாக காட்டுவது, ஒரு வில்லத்தனமாக காட்டுகிற ஒரு போக்கு இருக்கும். பாண்டியர்கள் வில்லன்கள்லாம் அவங்க தான் ஹீரோக்கள். தமிழ்நாட்டுடைய அவங்க ஆண்ட பரம்பரைன்னு இங்கே பேசக்கூடியவர்கள் மத்தியில் அவர் ஆண்ட பரம்பரையும் கிடையாது, எதுவும் கிடையாது, அவங்க காலத்தை சாதியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சீங்க. அதே போல் பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க தோல்விக்கு முக்கியமான காரணம் அரசியலில் மதம் கலந்தது தான். இன்றைக்கி அரசியலில் மதம்ங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் பண்ணால் அது எவ்வளோ பெரிய மன்னராட்சியுமே வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அது காரணமாக இருக்குங்கிற பல்வேறு கோணங்களில் பல்வேறு பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு என்ன இருக்குன்னு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.